கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. ஆமா சார், என்ன சார் பண்றது? இனிமேல் வச்சு செய்வோம். வீட்டுக்கு வந்தா நல்ல வேலை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் என்னது ஆரம்பமே வா. அண்ணிங்க தான் எந்திரிச்சிருக்கிற, நாத்தனாருக்கு பாருங்க மரியாதை இல்லாம இருக்காங்க. என் நேர்மைக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது தலைவரே. எங்களுக்கு நடிக்க தெரியாது, வராது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேச. மாமியாருடைய ரோல் எல்லாத்தையும் நாத்தனார்கள் இப்ப பண்றாங்க அப்படின்னு ஒரு ரீசன்ட் இயர்ஸ்ல வந்துச்சு. நாத்தனார் தான் புதிய மாமியாரா, இதான் தலைப்பு. இந்த பக்கம் எதுங்க இந்த பக்கம்லாம் யாரு? அன்னிமார்களா? மருமகள்கள், மரியாதை தெரிந்த மருமகள்கள். இந்த பக்கம் முழுக்க நடிக்க தெரியாத நாத்தனார்கள். நீ வந்தது இதுக்கு தானே, தின்னுட்டு போ. ஒரு போல் வச்சிருக்கோம். உங்க அன்னிமார்கள்ட்ட நாங்க உங்க நாத்தனார்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கிறத இதில் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுறேன்? இப்போ நான் என்ன பண்ண போறேன், எடுத்து படிக்கிறேன். என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. இதை கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா. என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் இருக்கு. வேற உங்க அண்ணியாவும் இருக்கலாம். எந்திரிச்சு இல்லைங்க. என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல. ஒருவேளை உங்க அண்ணியா தான் இருந்தா உங்க பதில் என்ன? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காது. எங்க அண்ணியா இருந்தா பரவாயில்ல, இருக்கட்டுமே. நான் குழந்தையா இருந்துட்டு போறேன், அவங்க எனக்கு குழந்தையா இருந்துட்டு போட்டோம். என்னங்க எல்லாம் அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். அப்படி கேட்கலங்க. புரியலையா? ஐயா புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், நீங்க என்ன ஒரு மனுஷரா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ அப்படியெல்லாம் இது நியாயமா? வாங்க ஊரை கூப்பிட்டு கேட்கலாம். பிரதர், உனக்கு மனசாட்சி இருக்கா பிரதர்? கேட்டிருக்காங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். ஐயோ அதுதான் எழுதி இருக்கு. இல்ல சார். அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? பொண்ணா இல்ல, எங்க அம்மா விட மேலா பாத்துக்கிறேன் சார். இந்த பாரு, எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? நார்மலா நாத்தனார்னு சொன்னா கூட அது சாதாரணம். அம்மா என்ன இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. தெய்வம், குல தெய்வம்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். நானே கூட நம்பி இருப்பேன். அவங்க என்ன கேக்குறாங்க, நான் உன்னை ஒரு பொண்ணா பாக்குறேன், நீ உன்னை மனுஷியா கூட பார்க்க மாட்டேங்கிற. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? அவங்க பொண்ணா பாக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் உண்மையா சொல்லட்டும். எங்களை பொண்ணா தான் பாக்குறாங்களா? இல்லையே. ஒருவேளை உங்க அண்ணியா மட்டும் இது இல்லாம போனா இப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதனால அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க பொய் சொல்றாங்கங்கிறது தெரியுமே. அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. ஏன் பசுபதி பேச்சு பெரும்புடத்து பேச்சு மாதிரி இல்லையா? சில்லறத்தனமா இருக்குது. ரைட்டு. சொன்ன உங்க பேரு அனிதா. யார் அனிதா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க ஒண்ணுமே எழுதல. உங்களை எழுதாமலே நீங்க போய் தான் பேசுவீங்க, முதுகுக்கு பின்னால பேசுவீங்க. நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா, உன என்ன சொல்றது? எத்த பார்த்து வளருமோ தான் வாய்க்கேன்னு தோணுது. வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், நான் வர, எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும். டீ எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும், டிஃபன் ரெடியா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது சார். அதுக்கு தானே சார் மருமக. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல. நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது. அப்புறம் என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம? கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. கல்யாணமே பண்ணாம நம்மளால வாழ முடியாது. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல. பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. அவங்க குடும்பத்தையும் அவங்க பார்க்கணும்ல, அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க.
சார் நான் வரலன்னு சொன்னா கூட எங்க அண்ணன் விட மாட்டான் சார். எப்பா இப்படி பொய் சொல்றியாப்பா? நானும் கேபிள் டிவி கார மாதிரி மாசம் மாசம் வந்துட்டு தானே. எங்க வீட்டுக்காரர் எப்படி சார் கூப்பிடுவாரு? வரவங்கள வேண்டான்னு தரத்தி அனுப்ப முடியுமா? மனசுல வச்சுட்டு நேரடியா பேசியிருக்கலாமே. சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்போ வந்து உட்காந்துக்கிற உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. எப்படி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை. எப்படி சார் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வரவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு போடா. அதுதானே பிளான் பண்ண. அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார். அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். தெரியவே தெரியாது சார். நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா? கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சது தானே சார் நான் வரேன். கிரட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா தெரிஞ்சு தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். ஐயோ முடியலப்பா. அப்பா இதுக்கே உனக்கு டாக்டரேட் கொடுக்கலாம்ப்பா. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார். என் பிரச்சனை இல்ல அது. ஐ டோன்ட் கேர். நல்ல வேளை எங்க பொண்ணுக்கு எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் அப்ப நான் கேக்குற கேள்வி சரிதானே? இல்ல, இது ரொம்ப சுமாரான கேள்விதான். அடே இப்படி கொடுமைக்கா நடா நீ? சுமாரான ஆமா, கேள்விதான். இப்ப நீங்க கேட்டது நேரம் பேசுனதை பார்த்தா நீங்க இவ்வளவு சுமாரா கேட்டிருக்க வேண்டியது இல்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க நாசூக்கா? பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாம தோணுதுல. ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார். இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் ஒரு புடி. யூ ஜஸ்ட் கெட் அவுட். கெட் அவுட். நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாது. ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு வர்றேன். ஏன் என் குடும்ப விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? ஒரு டைம் பாசிங். சும்மா டைம் பாசிங் வேண்டா. டைம் பாஸா? நான் பயந்துட்டேன். ஐ போர் பாஸ். எந்திரிச்சிட்டீங்களே. தெரியுமே, கேளுங்க பாருங்க, சங்கீதான் இருக்கும் அதுல. பங்கோர வயசுல சங்கீதா. இந்த பார். சங்கீதா கரெக்ட் தான். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன். கரெக்டா கண்டுபிடிச்சி. அண்ணன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம். அங்க கிச்சன்ல இருந்தாங்கன்னா பாத்திரம் தடபடான்னு சத்தம் கேட்கும். நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்போ இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான், எல்லாம் என்னாலதான். போதுமா? ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. இல்ல சார், ரத்த கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. நாங்க எங்க மாமியார், எங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் நாங்க வந்து ஒத்துமையா தான் இருக்கோம். பார்த்தாலே தெரிகிறது. அந்த ஆனா இவங்க வந்தாவே அந்த பிரச்சனை 2 விதமா போயிடுது. குண்டாங் உதிரியா சரசம் பண்ணிருக்கானா எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்களேன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி